Hello friends, good morning. Welcome back to my channel. இன்னைக்கு Friday, so Friday full day routine vlog தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு Friday 19th, ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் என்னால் வீடியோ போட முடிஞ்சுது. இன்னைக்கு ஃப்ரைடேன்றனால ஹஸ்பண்டுக்கு லீவு, சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ பசங்க கடைக்கடைன்னு நினச்சி சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ மார்னிங்கே டிஃபன் போட்டு சட்னி, நைட் வச்ச முட்டை கிரேவி எல்லாம் இருந்தது வச்சு சாப்பிட்டு மதியம் லஞ்சும் இங்கேயே முடிச்சுட்டு ஈவினிங்காக தான் கிளம்புறோம். பயங்கர வெயில், ஸோ ஈவினிங்காக கிளம்பிட்டோம். போகும்போதே கூடவே எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு போயிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் மாமனார் வீடு. ஸோ போகிற வழியில் என்னது எதுவும் ஷார்ட்டெல்லாம் என்னால் ஷேர் பண்ண முடியல வீடியோலாம். ஸோ எங்கள் மாமனார் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இது அடுத்த நாள் சாட்டர்டே மார்னிங்கு. இதுதான் எங்கள் மாமனார் வீடு. ஸோ போகும்போதே நான் கேஸு, சிலிண்டரு, ப்ரொவிஷன், அப்புறம் சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நான் அங்கே தான் செஞ்சுட்டு இருந்தேன். பட் இந்த டைம் நான் எல்லாத்தையும் நான் தனியாக செஞ்சுக்கலான்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா சில விஷயம் நமக்கு செட் ஆகலைன்னும் போது நம்ம அதை விட்டு டீசெண்டாக ஒதுங்கிடணும். நம்ம சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம ஒரு சேர் இருக்குன்னா அதை மிதிச்சுட்டு காலை கழுவுறதுக்கு பதிலாக மிதிக்காமையே ஒதுங்கிட்டோன்னா நம்ம அது ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இது. ஸோ நான் ஒதுங்கிட்டேன். எனக்கு அந்த இடம் அது செட் ஆகலை அந்த விஷயம். ஸோ நான் நம்ம தனியாக செப்பரேட்டாக செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் பசங்களும் வளர்ந்துருச்சு, பசங்களுக்கும் விவரம் தெரிஞ்சிருச்சு. பசங்களும் எனக்கு திட்டினாங்க, சரி உனக்கு செட் ஆகலையா, அந்த இடம் நமக்கு அசிங்கன்னும் போது திரும்ப ஏமா போய் மிதிச்சிட்ருக்க, அதனால் நம்ம தனியாக இடத்த எடுத்து செஞ்சு சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க பேசி நம்ம கேட்டாகணும் இனிமேல். ஸோ நானும் எல்லாத்தையும் தனித்தனியாக எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அந்த டைம் நான் போயிட்டு வந்தது. எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன் வீட்டிலேருந்து. இதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு 2 வீக்ஸ் முன்னாடியே போய் கட்டிலெல்லாம் போட்டு அந்த ரூமை செட் பண்ணிவிட்டேன். பசங்க இனிமேல் அங்கே நாங்கள் கீழே படுக்க மாட்டோம், மேலே தான் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பசங்களுக்காக ஒரு சிங்கிள் கட்டில் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன். ஃபேனும் ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனில் எனக்குன்னு ஸ்டவ் தனியாக செப்பரேட்டாக ரெடி பண்ணிவிட்டேன். இங்கே மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே எங்கள் மாமியாருது. பட் எல்லாமே பித்தலை. ஸோ நான் கொஞ்சம் பாத்திரம் கீழே இருந்தது. பட் அதை வச்சுட்டு நான் கொஞ்சம் எடுப்பேன், அதை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டேன். சொல்லப்போனால் கிச்சனில் இருக்க எல்லா பாத்திரமே எங்கள் மாமியார்து தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தனியாக ஸ்டவ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பால் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக கேஸ் ரெடி பண்ணி வைக்கிறதில்ல. ஸோ நான் பால் சூடு பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் செய்ய, அதாவது மதியம் நைட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் தோசை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா குஸ்கா தான் பண்ணேன். ப்ளெயின் குஸ்காவும் முட்டை கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ப்ளெயின் குஸ்காவும் சரி, முட்டை கிரேவியும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. குஸ்கா ஏன் தனியாக ப்ளெயின் குஸ்கா பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட 2வது தம்பி சென்னையிலேருந்து வந்துக்கிறாங்க அவங்க ஃபேமிலியோட. ஸோ அவங்க இன்றைக்கி சாட்டர்டேன்றனால நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக சேர்த்து வெஜ் குஸ்கா பண்ணேன். ப்ளஸ் நாங்கள் முட்டை கிரேவி இதெல்லாம் சாப்பிடுவோம் சாட்டர்டே. ஸோ எங்களுக்காக முட்டை கிரேவி பண்ணேன். ஸோ வெஜ் குஸ்கா சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம், முட்டை கிரேவியோட சாப்பிட்றவங்க சாப்பிட்டோன்னு இப்படி பண்ணிவிட்டு அதையும் நைட்டுக்கும் சேர்ந்து ஆகிடும் பொழுது அவ்வளோ இருந்தது. எல்லாம் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பசங்க பாப்பா அங்கே போயிட்டாவே பாப்பா நல்லா விளையாட ஆரம்பிச்சிடுவா. கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் ஆடிடுவா. பையனும் அதே மாதிரி தான். ஸோ கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்து அப்புறம் எல்லோரையும் சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு 4:30 பக்கமாக தோட்டத்துக்கு போய் இளநீலாம் குடிச்சிட்டு வரலான்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அதனால் பசங்க உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. குஸ்கா செம்ம டேஸ்ட்டாக வந்தாங்க. என்ன சொல்கிறது தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டு தான். தண்ணி என்னன்னு தெரியல, போர் தண்ணி தான் அங்கே. ஸோ அந்த தண்ணிக்கு எனக்கு தெரியல, சாதம்லாம் செம்ம டேஸ்ட்டாக வந்தது. பசங்க ஜாலியாக நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. பாப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா நீங்கள் குஸ்காவும் முட்டை கிரேவியும் நாங்கள். ஸோ செம்மையாக சாப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. 2 ஹவர்ஸ் பக்கம் பார்த்து தூங்க சொன்ன பசங்களை. தூங்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே போகலான்னு சொன்னார் ஹஸ்பண்டு. ஸோ எல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. என்ன நீங்கள் கடைக்கு கொஞ்சம் உள்ளே வந்துட்டோன்னா கொஞ்சம் கடைக்கு வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு திங்ஸ் கூட விட்டுட்டு வரல. மாவு முதல் கொண்டு நான் எல்லாத்தையும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். தோசைக்கல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் போய் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டாக தான் எடுத்து சாப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 பக்கமாக 4 o'clock பக்கமாக ஹஸ்பண்ட் இளநீ பொறிச்சிட்டார். வீட்டுக்கு எதிர்க்க ஒரே ஒரு இளநீ மரம் இருக்குது. அந்த இளநீ மரத்தில் நிறைய இளநீ இருக்கும். பட் ரொம்ப ஹைட்டு, அது மேலே ஏறி பொறிக்க முடியாது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தாரே பொறிக்க முடியாது. ஸோ சப்போட்டா மரமாக இருந்தது. சப்போட்டா பழம் நிறைய இருந்தது. ஸோ சப்போட்டா பொறிச்சோம். நிறைய சப்போட்டா ஒரு 20-25 பக்கம் சப்போட்டா பொறிச்சோம். லாஸ்ட் டைம் போய் நிறைய லெமன் பொறிச்சிட்டு போனோம். லெமன் மரம் பின்னாடி இருந்தது. அது என் நாத்தனார் வச்சுது.
நிறைய லெமன் இருந்ததுங்க. ஸோ பொறிச்சிட்டு வந்தோம். இந்த டைம் போய் பார்த்தா லெமன் மரத்தையே காணோம். என்னன்னு எப்படியே ஷாக் எனக்கும் சரி, என்னுடைய இவரோட செகண்ட் தம்பி ஒய்ஃப் சென்னையில் இருக்கு, அவங்களுக்கும் ஒரே ஷாக். 2 பேருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எங்கே லெமன் மரத்தையே காணணும், ஏன்னே தெரியல. லெமன் பொறிச்சிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தா லெமன் மரத்தை வெட்டி போட்டுக்கிறாங்க. என்ன ரீசன்னே தெரில. அந்த எப்படி தெரில, அந்த கடவுளுக்கு தான் தெரியும் எதனால் வெட்டினாங்க, எதுக்குன்னு தெரில. ஸோ லெமன் மரத்தை வெட்டியாச்சு. இந்த டைம் சப்போட்டா மரம் பொறிச்சிட்டு போகிறோம். சப்போட்டா மரம் என்ன ஆகும்னு தெரில. ஸோ பார்க்கலாம். எல்லாமே நல்லதுக்குன்னு தான் நினச்சோம். நான் வந்து எதையுமே கண்டுக்கிறது இல்லை. எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சி விட்டாச்சு. அவங்க செய்யறது அவங்களுக்கு தான் போய் செய்கிறோம். ஸோ ஓகேன்னு விட்டாச்சு. இந்த டைம் சப்போட்டா மரம் பழம் பொறிச்சிட்டு வந்துருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து சப்போட்டா பழம் இருக்குமா என்னன்னு தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டாலாம் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். ஒரு 5:30 ஆயிடுச்சு. 5:30 பக்கம் தோட்டத்துக்கு போனோம். தோட்டத்துக்கு போனால் செம்ம இளநீங்க. அங்கே பசங்க அங்கே போனால் நல்லா விளையாடுறாங்க. பையன் வந்து கிரிக்கெட் விளையாடணும், கிரவுண்டுக்கு போகலாமான்னு சொல்லுவா. பாப்பா வந்து நல்லா சைக்கிள் ஓட்டிட்டு பசங்க கூட செம்ம என்ஜாய் பண்ணுவா. இங்கே உள்ளேயே வச்சுருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போனால் கொஞ்சம் விளையாடுதுங்க. இதுதான் வந்து எங்கள் தோட்டம். அதாவது இளநீ மரம்லாம் நிறைய இருக்கும். ஸோ போகிற வழியில் மாங்காய் மரம் இருந்தது. இந்த மாங்காய் மரம் வந்து ஆக்சுவலாக எங்களுது கிடையாது, இன்னொருத்தருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து நீ பொறிச்சுக்கோ 2 மாங்காய் நான் சொல்லிக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ 2 மாங்காய் மட்டும் பொறிச்சு அதில் வந்து கிளிமுக்கு மாங்காய் குழம்புல சாம்பாரில் போட நல்லாயிருக்கும். சார் கிளிமுக்கு மாங்காய் பார்க்கவே ஆசை இருந்தது, ஹைட்டாக இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து நீ ஏறி பொறிச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ஏறி பொறிச்சேன். பட் அதுதான் வீடியோ எடுத்திருக்காரு, மரம் ஏறிச்சு பொறிக்கிறா பாருன்ற மாதிரி. 2 மாங்காய் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தோட்டத்துக்கு வந்துட்டு, தோட்டத்துக்கு வந்து நிறைய இளநீங்க. அப்புறம் அந்த தோட்டத்துக்குள்ள பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டிலேருந்து அவங்க கூப்பிட்டு நம்ம இளநியாக இருக்கிற குச்சி கொடுத்தாங்க. குச்சியும் கொடுத்து அவங்க தோட்டத்தில் ஒரு 10 இளநீ பொறிச்சு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு. ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து எங்களுக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணதுன்னா எங்கள் வில்லேஜில் ஏன் வரத்தில் இந்த இடத்துக்கு வந்து போனால் தானே தெரியும், குழந்தைங்களுக்கும் காமிங்க, இதுதான் நம்ம இடம், நீங்கள் வராமல் போனால் தான் எங்கள் பிரச்சனையே, நீங்கள் வந்து போங்க, வந்து போனால் தான் நமக்கும் ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை வருஷத்தில் நாங்கள் வந்து இதெல்லாம் நிறைய மிஸ் பண்ணிட்டோம். நான் 15 இயர்ஸ் ஆகுது எனக்கு மேரேஜே. பட் நான் வந்து போவேன், ஒரு 2 டேஸ் திரும்பிடுவேன். பட் எல்லாருமே எனக்கு கூப்பிட்டு இந்த சொன்னவங்க வந்து போங்க, எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு காமிங்க, இதுதான் நம்ம இடம்னு காமிங்க, ரொம்ப நீங்கள் வராமல் போகிறது ரொம்ப தப்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுமாதிரி இனிமேல் வந்து போகணுன்ற மாதிரி முடிவு பண்ணி தான் நாங்கள் எல்லாத்தையும் வந்து நிறைய அதாவது கட்டில் கேஸ் எல்லாத்துக்கும் போய் போட்டுட்டு வந்திருக்கோம். இனிமேல் வந்து மந்த்லி ஒன்ஸ் 2 டைமாவது போயிட்டு வரணுன்ற முடிவு பண்ணிட்டோம். ஸோ இளநியெல்லாம் பொறிச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் குடித்தோம். நல்லா செம்ம டேஸ்ட்டு, இளநியெல்லாம் செம்ம டேஸ்ட்டு. ஒரு 10 இளநியாக பொறிச்சு குடிச்சு, ஒரு 10 தேங்காய் வீட்டுக்கு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். நல்ல ஒரு பை ஃபுல்லாக இளநீ ஆச்சு. ஸோ எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டே கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா சரியான பேர் அங்கே நைட்டு ஸ்டே பண்ணலாம் தான் பிளான் பண்ணோம். பட் பார்த்திங்கன்னா அவங்க அதாவது என் ஹஸ்பண்டோட செகண்ட் தம்பின்னு சொன்ன சென்னையில் அவங்க வந்து இல்லை நீங்கள் இருந்துட்டு நானே போனால் இருன்னு ரொம்ப தொல்லை பண்ணாங்க. பட் என்னால் இருக்க முடியல, பயங்கர வெயில். பசங்க வந்து ஒரு நைட் ஒரு 10:30 பக்கம் நல்லா வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்க முடியல, மாமா போகலாம் ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க. ஸோ பசங்களையும் பார்க்கணும்ல, வெயில் தாங்க முடியல. ஸோ கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை ஸ்டவ் மட்டும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பழம் பழுத்து சாப்பிட்டோம். பார்த்து செம்ம டேஸ்ட்டுங்க. இளநீ தேங்காய் எல்லாம் கூட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம ஸ்பெஷல் போல் ரொட்டீன் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு மந்த் வந்து கோயில் திருவிழா இருக்குது, அதுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு போகும்போது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.